நேர்ல பாக்கவும் தான் தெரியுது. நீங்க அப்படி வளர்த்தி வச்சிருக்கீங்க. அடக்க சடக்கம்னா அந்த பிள்ளைகிட்ட தாங்க எல்லா பிள்ளைகளும் கத்துக்கணும். பணிவு என்ன ஒரு மனசு சொன்னேன் ஒரு எண்ணம் கிழிச்சு கொண்டு தாண்ட மாட்டாங்க பிள்ளைங்க. நீங்க எப்ப அப்ப சொன்னீங்க? முன்னதான் சொல்லிருக்கிறேன். சொன்னதான் தெரியுமா? இந்த மாதிரி பிள்ளைகளை எப்படி ஊரு உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. எங்க ஊர்ல எல்லாமே சரியான திருச்சி பிள்ளைங்களாக தான் இருக்குது. வீட்டுல காரியமா வீட்டுல காரியமா இருப்பா என்ன காரியம் காரிங்கிறாங்களா? எங்க வீட்டுல தெரியும். அப்பா தந்தையே அம்பிகை அப்பா அம்பாளிகை அப்பா மூன்று பேத்தையும் அது சீக்கிரமாக உங்களை அழைத்தேனே. என்ன விஷயம் தானே கேட்டீங்க? திருமண காரியமா? கல்யாணமா? ஆமா கல்யாணமா. யாக்கா இல்ல தங்கை பிறந்த உடனே அறியாத வயசுல தாய் இருந்தாங்க. அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணாத அப்பா வந்து இப்பதான் கல்யாணம் பண்ணாடுங்க. அப்படின்னா நமக்கு சின்னமா வர போறாங்க. இந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லைங்க. நாம சாப்பிடுறோம் தூங்குறோம். ஏப்பா உனக்கு தானே கல்யாணம்? யாருக்கு? உங்களுக்கு. நல்ல வயசுல இருக்கிறதே உங்களை காப்பாத்து கல்யாணம் பண்ணாதாரு ஆடி வா வாங்குது வீடு போப்பான்னு பொச்சு பிடிச்சி தட்டு அறியாத பெண்கள் போட்டு பேசுகிறார்கள். கல்யாணம்னா அந்த பிள்ளைங்க என்னன்னே தெரியல. அம்பா திருமணம் என்பது எனக்கு அல்ல. திருமணம் என்பது உங்கள் மூவருக்கு தான் கல்யாணம். ஆமா அதனால எங்களுடைய விருப்பத்தை கேட்கறீங்க. ஆமாமா அக்கா அண்ணா எங்க அப்பா கல்யாணங்கிறாருல்ல, கல்யாணம் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா?
ஏடா சிரிக்கிற? கல்யாணம் கைச்சோடு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறாயா? கல்யாணம்னா என்னன்னு தெரியாதா? தெரியலையே. பிள்ளைங்க வளர்ப்ப பாடுறா நேர் கொள்ளுகாரா. பிள்ளைங்கன்னா அப்படி வளர்த்துருவோம், நம்மளும் தான் பிள்ளைங்களை வளர்த்துறோமே. அத்தான கல்யாணம்னா தெரியாது. கல்யாணம்னா முன்ன காலை வெட்டுவாங்க. கல்யாணம்னா இங்க காலை வெட்டுவாங்களாமே. காலை வெட்டி விட்டா நாங்க எப்படிப்பா நடக்கிறது? கல்யாணம்னா கால் வெட்டுவாங்களாமா? யாரு இதெல்லாம் சொன்னது? நாய் கூட கடிக்கிறோம், நம்மகிட்ட கடிக்கிறோம் வச்சுக்காங்க. என்ன கல்யாணத்தை பத்தி கேட்டா கல்யாணத்தை உண்டான விஷயம் சொல்லணும்ல. அதான் சொன்னேன். காலை வெட்டுவாங்க சொன்னியா? முகூர்த்த காலை வெட்டுவாங்களா இல்லையா? குளிச்சா தெரியாத வந்து கத்திக்கிட்டு இருக்குதுங்க. முகத்த கால வெட்ட மாட்டாங்க. முன்ன உங்க கால வெட்டலாமா? முகூர்த்த கால நடுவதற்காக அது முகூர்த்த கால வெட்டுவது. சரி சரி தந்தி. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? மோளக்காரங்க விட்டு அடிப்பாங்க. கல்யாணம் பண்ணி எங்க மோளக்காரங்கிட்ட விட்டு அடிப்பாங்களா? நீங்களே எங்களை ஒரு அடி அடிச்சது இல்ல. படியாது. என்னங்க பிரச்சனை? யாரையும் விட்டு அடிப்பேன்னு சொன்னியா? கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து மோளக்காரி விட்டு முன்னாடி அடிக்க மாட்டேன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி மோளக்காரி விட்டு அடிப்பாங்க. யாரு செட்டு அடிச்சு அப்படி அடிச்சாங்க? நீ சொன்ன அடிச்சாங்க. காது கேக்குதா? மோளத்தை விட்டு அடிக்கிறாங்களா? அடிக்க மாட்டாங்க. அப்படியா? ஏமா வாங்கம்மா, நீங்க கொஞ்சம் விதமா கேளுங்கம்மா. எப்ப எங்க படம்புக்கு மோளக்கார விட்டு அடிச்சா தாங்குவோம்மா? திருமணத்துக்கு மேலங்கள் அடிப்பாங்க. மேலமா? ஆமாமா. சரி சரி தம்பி கேட்டோம். அவ்வளவுதான வேற மோளக்கார கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி விட்டு அடிச்சு காட்டுவாங்க, அடிப்பாங்க. அவ்வளவுதானே வேற ஏதோ இருக்கு? உங்களை உட்கார வச்சுறாங்களா? அப்புறம் உட்கார வச்சோன்னா தாலி இருக்குது இல்ல, தாலி எடுத்து காலத்துல கட்டுவாங்க. மாட்டுக்கு தண்ணி எடுத்து தாலி வச்சிருப்பாங்களா பெருசா, அதை எடுத்து கழுத்துல மாட்டி விட்டா நாங்க எப்படிப்பா நடக்கும்? யார் சொன்னது? பாரு, என் கோவத்தை பத்தி எனக்கு தெரியாது. மாட்டு தாலி இல்லைங்க, தங்கத்தால் தாலி கட்டுவாங்கன்னா அது மாட்டு தாலின்னு நினைச்சுக்கிட்டீங்க. அதாவது கழுத்துல மாங்கல்யம் சூடுவது, அதுக்குதான் தாலின்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா, சொல்லலாம். மாங்கல்யம் இனிமே என்ன கூப்பிட்டாங்க என் பிள்ளைங்க பொண்ணு ஊருக்கு விட்டுன்னு கட்டுக்கா. ஆமா, தாலி கட்டி விடுவாங்களா? தாலி கட்டுற பிற்பாடு தான் பெரிய சமாச்சாரமே நடக்கும். தாலி கட்டின பிற்பாடு ஐயோ ஊரு மேல விட்டு அடிப்பாங்க. சொல்லிட்டு போனோம். தாலி கட்டி ஊரு மேல விட்டு ஊரு மேல விட்டு அடிப்பாங்கன்னு சொல்றான்பா. என்ன மனசுல நினைச்சிட்டு என்ன எதை வேணாலும் பேசினா கம்மு நிக்கிறான். தாலி கட்டணும்னா ஊருகால விட்டு போவாங்களா இல்லையா? ஆமா, அதான் ஊருகால விட்டு போவாங்கயா. ஊருகால விட்டு மோளக்காரர் அடிச்சுட்டு போவாங்கன்னா அது சொல்றா ஊர் மால விடுவாங்க. அப்படிதாங்க. அது பிள்ளைங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல, உங்களுக்கு தெரியுது. மாநகரத்தை உங்களுக்கு தெரியுது. ஊருகால விட்டு அடிப்பாங்க. வச்சுட்டு அப்படித்தான் என்ன பேசுவாங்க. எங்க பக்கத்தூருக்காரங்க கூட கல்யாணம் பண்ணா சுத்திடுறாங்க. அவங்க எங்க தெரியுமா விட்டு அடிச்சாங்க? அங்க போய் பார்த்துட்டு பேசி எது பேசினால அப்படி இல்லமா. அதாவது திருமணம் செய்து அதாவது ஊருக்குள்ள வருவது வீடு வீடா. சரி சரி நீ போங்கப்பா. இதுக்கு மேல கரெக்டா சொல்லுவேன். அவங்க கேக்குறதுக்கு எங்களுக்கு பயமாகுதுப்பா. இது கூட பரவாயில்ல. அப்புறமே இந்த குடலூர் ரூம்ல விடுவாங்க. என்ன குடல உருவாங்க? குடல உருவாங்க.
நீங்களா மட்டும் குதிங்களா ரூம் தெரியாது முதல்ல தெரியாத முதல்ல சொல்லி ஒரு ரூம்ல விடுவாங்க ஆமா அங்கத்தான் ஆயிட்டு ஏடா சொல்றா பல்லா ஏன் பல்ல கட்டிட்டு போற அங்க அங்க பெரிய தடியா இருக்குது பாத்தியா ஆமா அதுல அடிச்சா கூட நீங்க தாங்கிக்குவீங்க நீ எதெல்லாம் அடிப்பாங்க அவன் கேட்கவே அதனால அப்பா எங்களுடைய விருப்பத்தை தானே கேக்குறீங்க உங்களுடைய விருப்பம் என்ன அப்பா சொல்லுமா அப்பா எனக்கு திருமணம் வேண்டாம் அப்பா என்னையா பிள்ளை அப்படி வரணும் இப்படி வரணும் கிழிச்சு கூட தாண்ட மாட்டா அப்படி இப்படின்னா பிள்ளைங்க எடுத்த உடனே இப்படி வார்த்தை சொல்லுது என்ன நான் சொல்லுங்களே ரெண்டா சார்னு கிழிச்சிருப்பேன் என்னத்து சீலை ஆயா உள்ள 2 வேட்டி எடுத்து கொடுத்தாங்க கிழிக்கும் போது நான் பாத்துட்டு வந்தேன் கேளுங்க என்னன்னு கேளுங்க இது குடும்ப விஷயம் திறந்த வாயா கிழிச்சு விடுவோமா ராஸ்கல் அப்பா என்னம்மா எனக்கு திருமணம் வேண்டாம்பா யாருமா இல்ல அவனா யாரு அவன் நம்ம வாயித்துங்கறவன் ஆமா இவங்க 4 பேர் வச்சிக்கிட்டுங்கற பிள்ளைங்க உங்க அப்பா காட்சி வண்டிட்டு நீ அவனை கேட்டேன்னு நான் சொன்ன நாசமா போனவங்க அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேக்குற மாதிரி நீங்க வச்சிக்கிறீங்க ஏப்பா அதுக்கு வச்சு நாங்க கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்ப கல்யாணம் வேண்டாங்கறாங்க பாருங்க விருப்பத்தை கேட்டீங்க எங்க 3 பேத்துக்கும் திருமணம் வேண்டாம்பா திருமணம் வேண்டாம் நான் சொல்லல இப்ப இந்த பிள்ளைங்க அப்படி இல்ல ஏதோ ஒண்ணு நடந்துருக்கும்னே தெரியும் எனக்கு தெரியும் இப்படி அப்படியே ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி இருக்குறியா எனக்கு தெரியும் நல்லா கலகலன்னு 4 பசங்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே கலகலன்னு ரோட்ல போற பிள்ளைங்க அந்த மாதிரி பண்ணாதுங்க ஆமா ஆமா ஒண்ணும் தெரியாத மாதிரி போங்க பாரு ஆளுக்கு முன்னாடி பாரு எங்க போய் என்ன பண்ணீங்க தெரியாது பண்ணிட்டு வந்துட்டே இருக்கீங்க அப்படி இப்படின்னு பெரிய பேசணும்ல இப்ப பிள்ளைங்க பேசணுமே பிரச்சனை என்னன்னு கேக்குறேன் பிள்ளை அப்படி இப்படின்னு இல்ல ஆமா அப்ப பிள்ளைங்க பேச கேக்குதா அப்ப கல்யாணம் ஒண்ணு பிள்ளைங்க படியா பறக்க வேணா எங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி எங்க அப்பா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க செத்து போயிட்டான்னு சொல்லி நான் சின்ன மட்டும் சீரழிச்சு இருக்கிறேன் ஒரு அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க பிள்ளைங்க ஆசையா கல்யாணம் பண்ணிட்டு போவாது என்ன ப்ராப்ளம் கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டா சரி சரி அந்த மாதிரி போங்க என்ன போய்
நீ சொன்னது போல என்னங்க எதையோ நடந்திருக்குதுங்க. டேய் அது இல்ல. ஏன்னா 8 பிறந்தார்களோ அன்று நாள் முதல் இன்று வர என் வார்த்தை மறுவார்த்தை பேசணும்ல. பேசிட்டாங்களப்பா, பேசிட்டாங்க. அது ககம் தெரியாதப்பா, யாருமே கேட்பாங்க. பேசுனதே இல்ல. எவ்வளவு பணிவை எடுத்து சொன்னேன். திருமணம் செஞ்சுக்காங்கம்மா அப்படின்னு சொல்றேன். என்னையே என்கிட்ட அதுவும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அது நமக்கு தெரியும். பிள்ளைங்க ஏதோ ஆசாபாசத்துல விட்டுட்டு போகணும்னு சொல்லி கூட கல்யாணம் பண்ணா இருக்கலாம். அது ஊர் மக்கள் பேசுவாங்கல்ல, என்ன பேசுவாங்க நீங்க? என்னதான் பிள்ளைய வந்து அம்மா இறந்து போனாலும் சின்ன வயசுலயே பிள்ளைய காசிராசம் பண்ணது, காசிராசம் பண்ண நான் மறந்து போயிட்டேன். காசிராசம் பண்ண வளர்த்திருந்தாலும் காலகாலத்துல வயசுக்கு வந்த பிள்ளைங்களை வீட்டுல வச்சுட்டு இருக்கிறானே, இது கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி காரி துப்ப மாட்டாங்க. துப்பாங்களா இல்லையா? என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு எங்க ஊர்ல ஏரி வேலையில ஒரே நாத்தடிக்குமா? ஒரு டம்ளர் தண்ணி கூட பஞ்சம் தண்ணி கலக்குறப்ப என்ன கோட்டரா எல்லாம் சொல்லுவாங்க. நான் கோட்டர் குடிச்சுட்டு அர்த்தம் எங்களுக்கு தெரியும். அப்படி இல்ல, நீ மட்டும் இல்ல, இங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாம் என்ன இழிவா பேசுவாங்க. பேசுவாங்க. ஐயா முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க. என்னென்ன பேசுவாங்க தெரியுமா? அடியாத உள்ள படியாது, ஆமாங்க, நெறியாத பாம்பு கடிக்காது. கண்டார் வழியில் 3 பேர்த்தையும் போடுங்க போடுங்க. என்ன பேசும் என் பிள்ளைங்கள அடிக்கிற அடியில குருடியே என்ன சொல்லுவாங்களே, அடிக்கிறோம் அடிச்சா அம்மி சேர்ந்து நகருமா? அடிக்கிற அடியில கல்யாணம் பண்டிகை வரைக்கும் விடக்கூடாது. நாம கோழி எடுத்து வச்சாங்க. கல்யாணம் பண்டிகை வரைக்கும் விடக்கூடாது. இப்ப பாரு, போடுங்க பாரு. அம்மா தந்தையே, உங்களுடைய முடிவு நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா தந்தை, உங்களுடைய மனதில் என்ன ஆசை இருக்குதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. என் மனசுல என்ன ஆசை இருக்குதுன்னு சொல்லி சொல்றீங்கல்ல. கல்யாணம் உங்களுக்கு வேண்டாம், உனக்கு எனக்கும் வேண்டாம், உனக்கு எனக்கும் வேண்டாம், உனக்கு வேண்டாம்.
என்னடா அடிச்சுனா நல்லா காடு அடிச்சுனா நல்லா காடு அடிக்கிறியா 10 நிமிஷம் கூத்துறீங்களா பரவாயில்ல அடிச்சு போடுவேன் தள்ளு ஏய் யார் பேசுற யாரா பேசுற யாரு உங்கள நீ யார் அடிக்குறா சொன்ன உங்கள நீங்க யார் அடிக்குறா நான் தான் அடிச்சேன் அது யாருங்க 3 பேரும் என் பிள்ளைங்க நீங்க யாருங்க அப்பன் 3 பேத்துக்கும் அப்பன் உங்க குடும்ப சண்டை ஆமா உங்க குடும்ப சண்டை ஆமா நீங்க அடிக்கிறீங்க ஆமா அடிங்க என் பிள்ளைங்க அடிப்பேன் நீங்க அடிங்க வெட்டுவேன் அடிங்க அறிஞ்சு கூறு வைப்படா என் பிள்ளைங்களா நீங்க அடிக்கிறீங்க நீ ஏன் அடிக்காத நீங்க அடிங்க ஏன் அடிக்காத நீங்க அடிக்கிற மத்தலகாரன் எதுக்கு அடிக்கிறான் அடிக்காத என்னடா பிரச்சனை உனக்கு உனக்கு என்ன நோக்கானே சாடி கொடுங்க ஏடா சுண்ணியோ பத்துங்க என்னடா தலையில முடியக்கடா இப்ப அவர் அடிச்சிட்டு இருக்காரு இதுக்கு முன்ன நான் அடிச்சிட்டு இருந்தேன் மத்தாளக்காரன் உனக்கு அவளையா இலக்காரனா போச்சா அத்தான் தடிச்சிட்டு இருந்தே அதுக்கு முன்னாடியே இல்ல ஏய் மத்தாளடா ஐயோக்கியா பையல ஏன்னா மத்தாள அடிச்சிட்டு இருந்தா அதத்தானே அடிக்க கூடாதுன்னு பாரு அந்த ஏன் அடிக்க கூடாதுடா ஏன் அடிக்க கூடாதுங்கடா நிக்க வச்சிருக்கிறது என் பாட்டியாவது படுக்க வச்சிருக்கிறது என் பொண்டாட்டி இது நீ ஏன் அடிக்க கூடாதுங்கடா ஏன் அடிக்க கூடாதுங்கடா அவங்க பிள்ளைங்களை அடிக்கல அவரு மகாராஜா பிள்ளைங்களை அடிக்கல நீங்க அடிக்காத தனியா போய் அந்த பக்கம் தூக்கிட்டு போய் 2 பேரும் அடிச்சிட்டு பைத்தியமா உங்க சொல்லுங்க நானு மனுஷனா கட்டு நீங்க மனுஷனா கட்டு கேட்கிறேன் எனக்கு தெய்வங்க யாரா கை நீட்டி காட்டுற எனக்கு தெய்வங்க தெய்வம் யாரா கை நீட்டி பேசுற யாரா பேசுற அடிச்சுனா நல்லா நடுப்ப ஏய் அடிப்படா என் பிள்ளை அடிப்படா நானே என் பிள்ளை அடிப்படா நான் அடிப்படா அடிப்புடியா தலை முடியா அம்மா என் கோபத்தை நன்றாக உனக்கு தெரியும் என்னைக்கு தெரிஞ்சீங்களோ அன்று முறை உங்களுக்கு தகவல் மாத்திரம் சொன்னதில்ல உங்களை அடிச்சதில்ல நாலொரு மேனி கொடுவர் வண்ணமாக எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சீர சிறப்புடனே சுகத்தோடு வளைத்து வாழும் செய்து அப்பாவோட பேசத்தான் பேச மீறீங்க அவர் சொல்றத கேட்டுக்குமா ஏன்னா அவரு தப்பாய் போயிருமா இவ்வளவு நாள் வளர்த்து வாலிபம் செஞ்சாருல அவ்வளவு தப்பா ஒருத்தர் பாப்பாரு பையன் பாரு தப்பா பேசுறதுக்கு தான் வராது ஒரு கெட்டவங்கள பெரியவங்கள சொன்னா வார்த்தை கேட்கணும் நம்ம வீட்டு நாயத்தை தெருவியில பேசினா கண்ட புறம்போக்கு நாயெல்லாம் ஒண்ணு சற்று நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவரு யாரு? அவர் புறம்போக்குங்க சம்பந்தமா அவரு அப்படின்னு சொல்லக்கூடாது ஐயா. நீங்க உங்களுக்கு ஐயா பெரிய மனுஷன் ஐயா ஐயா நீ வாட காலியா போடு கந்தசாமி ஐயா, கோமாளி ஐயா, கோமாளி தாத்தான்னு சொல்லுவோம். கந்தசாமி ஐயா அவர் நினைவாக உங்களுக்கு அவரு என்ன போல நடிகர் கோமாளிதாசன் போட்டவரு கந்தசாமி அவர்கள் சின்னப்பன் அவர்கள் பேரு சின்ன பிள்ளைங்க. அவரு சின்னப்பன் அவரு பேரு சின்னப்பன். மாண்டு மடிந்தா அவரே ஒரு கருத்தாக சொல்றாரு. ஆமா நல்லா பேரு வாங்கின எங்க தாத்தா சின்னப்ப நடிக்க கோமாளி வேசக்காரன் செத்து போயிட்டாரு. நீ ஏன் இருக்கிற வந்து சேர்றான்னு சொல்லி 50 ரூபாய் கொடுத்துட்டு போய்க்கிறாரு. மாலையும் கழுத்துமே போட்டு போயிட்டாரு. அதே கோமாளிக்காக இவரு அவங்கப்பா குப்புசாமி அவர்கள் சின்னப்ப மேல ஒரு காடி கொடுத்து மறுகாடி மலை போல வளர்ந்து என்றும் நிறைக்கடலாக எப்போதும் பார்க்கடலாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இப்படியே பதில் பண்ணிட்டு போயிருந்தேன். ஏப்பா 4 ஜராயில வச்சிருக்கியா? காலையில் கொடுங்க. ஒட்டுக்கா வாங்கிக்க.
பையன் அருமையா கோமாளிதாஸ் அப்ப போட்டாராம். யாரு? சின்ன பப்பன். அவர்லாம் பாவா அப்பவே செத்து போயிட்டாரு. இந்த கோமாளிதாசகர் இன்னும் உயிரோடு இருக்கிறான்னு நீ சொல்ல வர. வர சொன்னாருன்னு சொன்னேன். அவர் வர சொன்னாரு. இப்ப நான் போகணுங்க. போனாலும் நாளைக்கு 3 நாளைக்கு ஆடிட்டு போ. தம்பி நீ எங்க செட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? வந்து இப்பதான் ஒரு வாரம் ஆகுது. உனக்கு தான் முன்ன 30 கும்பர் தான் நீ சொன்னாது போன கங்காணம் கட்டி தான் வந்துக்கிறேன். உங்களை கரைச்சா எங்க செட்டு எடுக்கிறதுக்கு போனால் போட்டு வா. அவசரப்படாதமா பொண்ணு வாங்கன்னு பெரியோர் சொல் வார்த்தையும் முதிர்ந்த நெல்லுக்கனி முன்னாடி கசக்குமா பின்னாடி இனிக்குமா. அந்த மாதிரி உங்களுக்கு அம்மா இல்லாத பிள்ளைய நான் வளர்த்தேன். பிள்ளைங்கன்னா ஒரு கல்யாணம் பருவம் வந்துட்டீங்க. 3 பேருக்கு ஒரு கல்யாணம் பார்த்து ஒரு பிள்ளை பேர குளம் போறதை எடுத்து மடியில கொஞ்ச நாள் சொல்லி ஆசைப்படுறாரு. பெத்தப்பா அது ஆசை கரெக்ட் தானே? ஏப்பா அவ்வளவு கோபம் உனக்கு? இல்ல பெத்தப்பா ஆசைப்படுறது கரெக்ட் தானே? என்ன வம்பு கூட்டி வந்தீங்களா? என்ன பண்றது? கூடவே கூட்டி வந்துட்டோம். என்ன எங்களை விட்டு போச்சுன்னு அப்படியே கூடவே வருது. சொல்லு. நீ 1000 முறை சொன்னாலும் சரி கல்யாணம் வேண்டாம் 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 வேண்டாம். அப்பா எங்களை அடித்து எங்களை கொண்டாலும் சரி நாங்க மாண்டு மடிந்தோம். நாங்க திருமணம் செய்ய மாட்டோம். கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் வேணாங்கிறீங்க? அப்ப கேளுங்க. காரணத்தை கேளுங்க. காரணம் என்னமா? கேளுங்க. ஏன் 3 பேருமே திருமணம் வேணாம்னு சொல்றது காரணம் என்ன? ஏன் என்ன தாயிருந்தா நாங்க 3 பேரும் திருமணம் செஞ்சுட்டு போனா தாயார் உங்களை பாத்துக்குவாங்கன்னு சொல்லி விட்டுட்டு போலாம். எங்களுக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நீங்க தான் சிறு வயதுல இருந்து வளர்த்துனீங்க. நாங்க பிறந்தது 3 பேரும் பெண் குழந்தையா பிறந்தோம். ஆண் குழந்தை இருந்தா கூட ஆனா தம்பி அப்பாவை பாத்துக்குவோம். சரி எங்க அம்மா எங்க சித்தம்புற பிள்ளை அப்படித்தான் இந்த பிள்ளைங்க மாதிரியா தான் கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டே இருந்துச்சு. 28 வருஷம் ஆகி போச்சு. 19 வருஷத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தோம் வேணவே வேணான்னுச்சு. அப்புறம் நான் ஒரு ஐடியா பண்ணேன். ஒரு வெறும் 8000 ரூபாய் போட்டு ஒரு டச் போன் பிச்சோட அகலம் கையகலம் வாங்கி கொடுத்தேன். ஒரே வாரத்துல அப்ப சொல்லாத அப்பமா சொல்லாத கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். அந்த மாதிரி ஏதாவது போன் வேணும் வாங்கி கொடுத்தேன். ஐயோ போன்ல என்னென்ன சமாச்சாரம் நடக்குது இன்னைக்கு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு காலைல சூழ்நிலை சிம்பிளா ஒரு கோயில்ல போய் ஒரு அந்தாண்ட ஒரு 10 பேர் இந்தாண்ட ஒரு 10 பேர் போய் கல்யாணம் பண்ணா கூட குறைஞ்சபட்சம் 1 லட்சம் 2 லட்சம் ரூபா ஆகுது. சிம்பிளா 8000 எப்படிடா கல்யாணம் நடக்கும் தம்பி? அதாங்க போன்லயே எல்லா வேலையும் நடந்து போயிருக்கு. கூட்டிட்டு ஓடி போயிடுறாங்களே. போன்லயேவா? நானா 5 நிமிஷம் ஒரு பிள்ளைகிட்ட பேசுனா அடுத்த நாளே அந்த பிள்ளை வரங்குது. அந்த பிள்ளை மட்டும் வந்தா பரவாயில்ல. பின்னாடி 40 பேர் ரெடியா இருக்கிறாங்க அடிக்க. சும்மாவா இருப்பாங்க? அம்பா உங்களுக்கு முடிவு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு கல்யாணம் வேண்டாம். நாட்டுல மக்கள் எது பேசினாலும் பரவாயில்ல. உங்களுக்கு கல்யாணம் சொன்னாலும் சரி எங்களுக்கு திருமணம் வேண்டாம். வேண்டாமா? சரி உங்களுக்கு முடிவு நீங்க சொல்லிட்டீங்க. அதனால நம்ம முடிவு நம்ம சொல்லுங்க. என்று தாய் தந்தையுடைய பேச்சு கேட்காத பிள்ளைங்க கருதல பிள்ளைம்பாங்க. பெத்த அப்பனுடைய பேச்சே கேட்கல. இதுக்கு மேல நாம இதுல உயிரோடு இருக்கணும். செத்து போங்க. செத்து போயிருங்க. உயிரோடு இருக்கணும். செத்து போயிருங்க. இந்த மாதிரி செத்து போயிருங்க. அம்பாளிங்க வேணாம் அப்படிதானே? அப்படியா? ஏமா தடுக்கிறீங்க? யார் தடுக்கிறீங்க? ரெண்டு புள்ளைங்க கட்டியா இழுக்கிறாங்க வெளியா. அந்த ஒரு புள்ள மட்டும் கட்டிய உள்ள விட்டு விடுது. அந்த பொண்ணு தெரியல. அம்பா ஏற்கனவே தாய் இல்லாத பிள்ளைன்னு சொல்லி எங்களை பாக்குறீங்களா? பரிகாசம் செய்யறாங்க. நீங்களும் மாண்டு படிந்துட்டா தாயும் இல்ல தந்தையும் இல்லன்னு சொல்லி எங்களை இழிவாக பேசுவாங்கப்பா. தாயில்லா பிள்ளைன்னு தலைமையில அடிப்பாங்க. மாதாளா பிள்ளைன்னு நிந்தித்து பேசுவாங்க. அவன் வேணுமா சாப்பிட்டு குத்திக்கிட்டு வா. சரி இப்ப என்ன சொல்றீங்க சொல்லுங்க. ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்காங்க என்ன விடுங்க. அப்பா
உங்களுக்கு என்ன நாங்க 3 பேரும் திருமணம் செஞ்சுக்கணும் ஆனா திருமணம் வந்து எங்க விருப்பம் போலதான் நடக்கணும் உங்களுடைய விருப்பமா ஆமா எப்படிமா எப்படி விருப்பம்னா மாப்பிள்ளைங்களையும் நாங்க தான் பார்த்து முடிவு பண்ணுவோம் ஓ அப்ப இது நாள் வரைக்கும் பார்க்கல அப்ப இதுதான் நல்ல பிள்ளைங்க அப்படியா அப்படி என்றா உலக 56 தேசத்துக்கும் சுயவர விகிதம் எழுதி அனுப்புங்க நம்ம காசி நாட்டுல சுயவரத்தை நாட்டுங்க எல்லா நாட்டு ராஜகுமாரர்களும் வருவாங்க அப்ப எங்க கண்ணுக்கு யார பிடிக்குதோ அவர் களத்துல மாலையிட்டு அவரையே கணவரா திருமணம் செஞ்சுக்கிறோம் ஆனா பிள்ளைங்க முன்ன ஓலை விட சொல்றாங்க மன ஓலை எழுதி அனுப்ப சொல்றாங்க 55 நாட்டுக்கும் சுயவர நாடு சொல்றாங்க அந்த 55 நாட்டு மக்கள் மன்னர்களும் அமர்வார்கள் அப்போ எந்த நாட்டினுடைய மன்னன் உங்களுக்கு கண்ணுக்கு பிடிக்குதோ அந்த நாட்டினுடைய மன்னனுக்கு மாலை சூட்டுறீங்க இவ்வளவுதானே எழுதுறோம் அப்படியே எடுத்துக்கோடு என்ன ரொம்ப நேட்டமா இருக்குது அமெரிக்கன் பேனாப்பா என்ன முள்ளு உருண்டை கட்டிக்கிச்சு ஆமா பாட்டில் பெருசு நீ ஒரே இடத்துல எழுது உங்களுக்கு ஏடு மாத்தி எழுது ஆமா இங்க இருக்குதாதுல அதெல்லாம் இருக்கு என்ன சாயந்தரம் வரலாம் 5 மணிக்கு தூங்கி எந்திரிச்சு எழுதுறியா அந்த அக்கா போன் பண்ணிச்சு அது வேற பேனாடா எழுதுடா போட மேல் விலாசம் போடு மேல் விலாசம் போடு ஸ்ரீ மகா ராஜராஜாஸ்திரி சேலத்துல பெரியாஸ்பத்திரி கொங்கராபுரத்துல கோசகாஸ்பத்திரி ஈரோட்டுல நொல்லக்கல் மேஸ்திரி 10 மாசம் கருப்பேஸ்திரி அவன் தூக்கி போட்டு ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் ஓம ஊதி டாக்டர் 4 பேர் வருவாங்க ஹோமியோபதி டாக்டர்னு சொல்லு ஹோமியோபதியா அதெல்லாம் அடிச்சு விடு திருப்பி எச்சித்து திருப்பி இது நான் வீரபாண்டி ஹைஸ்கூல்ல படிச்சேங்க அங்கேயா சரி நீங்க சொல்லுங்க ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ராஜகணபுரனியே நீட்டமா சொல்லாதீங்க விட்டு சொல்லுங்க சுருக்குமா ஸ்ரீ மகா ராஜராஜாஸ்திரி ராஜகணபுரந்திய காசி நாட்டு ஆண்டு வரக்கூடிய காசி மன்னன் எழுதி நிருபம் என்னவென்றால் காசி மாநகரத்தை ஆளக்கூடிய காசி மன்னன் எழுதக்கூடிய நீங்கதான் என்னவென்றால் இருக்கு ஏட மாத்தணும் ஒரே இடத்துல எதனா முன்னோட்டு கட்டும் சொல்லுங்க காசிமன்னுடைய மக்கள் காசிமன்னுடைய மக்கள் மூவருக்கும் சுயவரம் வைக்கின்றார் காசிமன்னுடைய மகளாகிய மூவருக்கும் அம்பா அம்பிகை அம்பாளிகை மூவருக்கும் சுயவரம் நாட்டுகிறார் அதனால் எல்லா நாட்டு மன்னர்களும் அனைத்து நாட்டு மன்னர்களும் சுயவரத்தில் வந்து கலந்து கொள்ளலாம் இப்படிக்கு காசி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய காசி மன்னன் கையெழுத்து நான் போடணும் இருங்க இப்படின்னு போடணும் இல்ல அதை போடு போடணுமா சரி சரியா போயிருக்கிறியா இல்லையே இந்த தொகுப்போடு என்கிட்ட விக்கல வருவேன் தொகுப்போடு சரிங்க இத வம்பால் பச்சல கொண்டு போய் போட்டுறங்க பணமரத்துல கூட வச்சிரோம்ல இல்ல தபால் பொட்டியில அப்படி இல்ல காசிமா நகரத்தை விட்டு 55 நகரம் அதுல 55 நகரத்துல அஷ்டாபுரத்தை விட்டு மீதி 54 நாட்டுக்கும் ஒவ்வொரு நாடாக சென்று கால்நடையாக சென்று நீயே கொடுத்து வர அஷ்டாபுரம் போற வழியில முன்னாடியே இருக்குது அங்க முன்ன கொடுத்துட்டு போயிடலாங்க அங்க மட்டும் கொடுக்க கூடாது 56 தேசம் 56 தேசத்துல காசிமா நகரத்தை விட்டு 55 அஷ்டாபுரத்தை விட்டா 54 அஷ்டாபுரத்துக்கு போக கூடாது அப்படித்தானே ஆமா சரி நான் நடந்தே போறீங்களா ஆமா அப்ப செலவு காசு கொடுங்க ஆண்டவன் கொடுப்பான் ஆண்டவன் கொடுத்தேன் இப்ப நாளைக்கு இப்ப இந்த மாதிரியாக வந்து நாளைக்கு எனக்கு மதியத்துக்கு சீட்டுக்கு 15000 ரூபாய் வேணும்னா சின்றகன்னு எண்ணி கொடுக்குமா விடியற வரைக்கும் நான் 4 நாளைக்கு கூத்தாடணும் இங்க பாருப்பா பொக்கிஷ தலைவன் கஜானாக்கு அங்க பாரு ஆண்டவன் இவர்தான் தளபதி எனக்கு வேணும்பா ஆமா போய் அந்த ஆட்டோ சங்கல்ல நின்னு வரேன் பாரு ஓம குடுக்குற மாதிரி சொல்றாங்க என்னப்பா பொக்கிஷத்தை அள்ளி தருகிறேன் போ அதனால அஸ்ஸாமத்தை விட்டு 54 நாட்டுக்கும் ஒவ்வொரு நாடாக சென்று கொடுத்து வா சென்று வாங்க போயிட்டு வா சீக்கிரமா ஆகட்டும்